சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அத்தியாச்சரம் சுத்தாத்வேத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானம் பாமன் ஸ்ரீமத் குமரகுதாசு குருக்களே சரணம் சரணம் சரணம். ரொம்ப சந்திப்பு, உங்களோட சந்திப்பு. நம்ம வாலிபால் மாடசாமி தேவர் சொல்லி அந்த பேச்சிலேருந்து வந்தது. நீங்கள் இன்றைக்கி இந்த ஹெரிட்டேஜ் இன்னில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஆதித்தேவர் உங்களை எனக்கு நல்லா தெரியும், செந்தூர் பாண்டியன் அவங்களெல்லாம் தெரியும். இப்போ வரப்போகும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, அந்த நாகர்கோயிலில் பூதப்பாண்டின்னு ஒரு வடம் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரபர்களும் அந்த பூதப்பாண்டிக்கு ரொம்ப நெருங்கின உறவியர்கள், பெரிய வரலாற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூதப்பாண்டிங்கிற பேர் வந்ததே, அதில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பூதலிங்க சாமி ரெண்டுக்கும் அது வந்ததே, அது ஆண்ட மன்னவனுடைய கல்வெட்டு அதில் வருது. அந்த கல்வெட்டு வரப்போகும்போது ஸ்ரீ மரவனார் பூதப்பாண்டிய தேவர் அப்படிங்கிற கல்வெட்டில் எழுதியிருக்கு. அவர் தான் அந்த குடவரை கொலை செய்கிறார். இது எப்படின்னா, அதே கிட்டத்தட்ட 300லேருந்து 400, தவறுனா 400லேருந்து 500 அது வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு அப்போ கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயில். அப்போ மலையவே எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்த கோயில் அது. அந்த கோயில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அவருடைய மகன். அவர் பெயரும் அதில் கல்வெட்டில் வருது. ஸ்ரீ மரவனார், அவர் பேரை போட்டுறார். மரவனார் பசுமன் பாண்டிய தேவர்னு சொல்லி எழுதுறாரு. இது அந்த கோயிலில் இருக்கிற ஈவோக்கும் யாருக்கும் தெரியலை, ஜாயின்ட் கமிஷனருக்கு தெரியலை, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஊர்க்காரங்களுக்கும் தெரியலை. எப்படி இந்த பேர் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அந்த கோயிலில் 1974 ஒரு களவாகி தெய்வ விக்கிரகங்கள்லாம் அங்கேருந்து களவாடப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு போய், அதில் ஒரு சில தெய்வ விக்கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவில் நியூயார்க்கில் சோதபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் ஏலக்கூடத்தில் இருக்கிறத எனக்கு வேண்டியவங்க கண்டுபிடிச்சி அந்த தகவல் எனக்கு கிடைச்சி நான் உங்கள் கோயிலை வந்து பார்த்தேன். அங்கே பார்க்க போகும்போது என்னால் இறைவனை பார்க்க முடியல, மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு காரணம் 12 மணிக்கு மேலே வந்ததுனால கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது இருக்கட்டும். அப்படி போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் வந்தது, வள்ளியூரில் அவர் மாடசாமி, வாலிபால் மாடசாமி தேவருடைய வகைரா அவளை பிறந்தார். ரகுபதி தேவர் இருக்கார். நானும் அவனும் ஒன்றா படித்தோம். அதன் மூலமாக தான் நீங்கள் அவருக்கு பங்காளிகள்னு சொன்னீங்க. எனக்கு பழக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு சமுதாயம். நீங்கள் வாழ்ந்த இடம் 10ல் 9 இடம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய வகையராவும் 10ல் 9 பேர் உள்ளே இருக்காங்க, டிசப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ பெரிய வகையரால பாண்டியன் அப்படி சொல்லப்போனால், பாண்டிய தேசத்தில் பாண்டியமார்க அப்படின்னாவே ஒரே ஒரு வகுப்பு தான். அதுவும் ஆள் மறவர்கள் கிடையாது. அதில் கொண்டையங்கோட்டை மறவர்கள் நீங்கள். இந்த கொண்டையங்கோட்டை மரபர்களுக்கு தான் இந்த பாண்டியன்கிறது இருக்குது. ஆனால் தேவருங்கிற படத்தை வழிபோக்குது. இடையில வரப்போகும்போது பலவித காரணங்களுக்காக அதை கட்டி வெட்டி எடுத்துடுறீங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால எடுத்துறீங்க. அதை திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். பெண் பிள்ளைகள் யாருன்னு தெரியணும். நம்ம